நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டைகர் டெக் தமிழ் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவர் டைரக்டரோட எடிட்டிங் டுட்டோரியல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நான் போட்டதுக்கான காரணம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் லாக்டவுனில் நிறைய பேர் யூடியூப் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறாங்க. நிறைய யூடியூப் வீடியோஸ் சேனல் ஆரம்பிச்சு அப்போ அந்த வீடியோஸ்லாம் எடிட் பண்ணும் இல்லையா, அதுக்காக நிறைய பேர் கைன் மாஸ்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் கைன் மாஸ்டர்லாம் யூஸ் பண்ண சில பேர் பவர் டைரக்டர்லாம் தான் எடிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பவர் டைரக்டரோட எடிட்டிங் டுட்டோரியல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து கொடுத்துக்கோங்க. நான் 16:9 கொடுத்துக்கிறேன். அப்புறம் ஏதாவது வீடியோ சூஸ் பண்ணிக்கோங்க. நான் அனிமேஷன் வீடியோ வந்து ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்காகவே ட்ரீன் கிராஃப்டில் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு தெரில அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மேலே ஒரு காத்துறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு 2 வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரெண்டாவது இன்னொரு வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் முதல்ல நம்ம இதில் பென்சில் ஐக்கன் இருக்கோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஏதாவது எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துக்கலாம். பிளர்ரு, இந்த மாதிரி சில எஃபெக்ட்லாம் கொடுக்கலாமா. அப்புறம் வீடியோ ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கலாம். அப்புறம் சில எஃபெக்ட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. கலரு, அப்புறம் டிவி வால், இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. வேணும் அப்படின்னா நீங்களே வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஜூம் இன், ஜூம் அவுட், நோ எஃபெக்ட், பீட்டிங், இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அப்புறம் வீடியோ ஸ்பீட் பண்ணோம் அப்படின்னாலும் ஸ்பீட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷனு, அப்புறம் ஸ்டெபிளைசர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ப்ரீமியம் தான், அதுக்கு நீங்கள் காசு கட்டணும். அதனால் அது வேணாம். அப்புறம் ஃபோட்டோ அனிமேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபோட்டோ டைரக்டர் அப்படிங்கிற அவங்களோட ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோம். அதில் வந்து நீங்கள் நிறைய ஃபோட்டோலாம் எடிட் பண்ணிக்கலாமா. அப்புறம் ஆடியோ மிக்சர், வால்யூம், இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க. வால்யூமை ஜாஸ்தியாக்கணும் அப்படின்னாலும் ஜாஸ்தி ஆக்கிக்கலாம். அப்புறம் குரோமா கீயும் நம்மளால் கொடுத்துக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படி கேட்டிங்கன்னா, சைடில் லேயர் ஆப்ஷன் இருக்கும், ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும். அப்புறம் அங்கே இன்னொரு பேப்பர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு பேர் பேப்பராக பண்ணாலே கிடைக்குங்க. அப்புறம் ஏதாவது இமேஜ் வேணும் அப்படின்னாலும் இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்து விட்றேன். நல்லா பெருசாக்கிக்கலாம். தூக்கம் முடிச்ச மாதிரி ஏதாவது ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னாலும் வீடியோ நம்ம வந்து போட்டுக்கலாம். அப்புறம் எடிட் ஐக்கனை கிளிக் பண்ணி குரோமா கீ அப்படிங்கிறத சூஸ் பண்ணி நீங்கள் குரோமா கீ கொடுத்துக்கலாம். ஓகே, அப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரோமா கீ வந்து வந்தாச்சு. அடுத்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு இல்லை, குரோமா கீ சரியாக வரல, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கொஞ்சம் கரெக்டாக தான் வந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் வரல, இல்லாமல் பிறகு பார்த்துக்கலாம். அப்புறம் ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னாலும் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சைடில் இருக்கிற லேயர் பட்டனை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கருமோண்டா எனக்கு எதாவது டெக்ஸ்ட்டு வேணும் அப்படின்னாலும் தாராளமாக டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏதாவது இமேஜ் வேணும் அப்படின்னாலும் இமேஜும் இங்கே வந்து போட்டுக்கலாம். அப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சில எமோஜிஸ் போடுறதுக்கான ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதான் லேயர்லேயே போட்டுக்கலாமே.
அப்புறம் இங்கே நிறைய டெக்ஸ்டெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறத எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். அப்புறம் டேப் டு எடிட் கொடுத்துட்டு அதுக்கான டெக்ஸ்ட்டை வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து டைகர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துருக்க வேண்டியதானே. அப்புறம் அது எந்த அளவுக்கு பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு எடிட்டுங்கிறது அந்த டெக்ஸ்ட்டோட பேர். அப்புறம் டைட்டில் டிசைனர் அதை கிளிக் பண்ணி அப்படின்னா கலர் வந்து வரும். உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்புறம் அது எந்த அளவுக்கு டார்க்காக இருக்கணும் அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அடுத்து இதோட சைஸு இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பார்டர் சைஸு போய் சைஸ் இங்கே அதெல்லாம் இது பார்டர் சைஸு. அப்புறம் அனிமேஷன் அதெல்லாம் பண்ணிக்கலாம். இன் அனிமேஷன்னா முதல்ல இது வர்றது, அவுட் அனிமேஷன்னா அது போகிறது. இல்லை நிறைய இது ப்ரீமியம் தான், அதுக்கெல்லாம் நீங்கள் காசு கட்டணும். பட் சிலர்லாம் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. நான் வந்து இதை சூஸ் பண்ணிக்கிறேன். டியூரேஷன் அப்புறம் அவுட் அனிமேஷனும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டியூரேஷன் வந்து பத்தலை, அதனால தான் கொடுக்கல. அப்புறம் ஏதாவது பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி க்ரியேட் பண்ணிட்டு இங்கே ஒரு சாங் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணு. உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டரா அப்புறம் டவுன்லோடா எல்லாம் சில கேட்கும். நான் சிலலாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. அப்புறம் ப்ளே பண்ணி விடு. அப்புறம் அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சும்மா இந்த வீடியோ குரோமா கீக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் பண்ணி காட்டினேன். நீங்கள் ஏதாவது பண்ணும்போது நல்லா பார்த்து கவனமாக பண்ணுங்கள். டுட்டோரியல் தானே அப்படியே விட்டுட்டேன். ஓகே. அப்புறம் அதுக்கான வால்யூம் ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க. ஏன் அப்படின்னா அதான் இங்கே பேசுகிற வந்து கேட்காது. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன இருக்குங்கிறது. அப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் இப்போ ப்ளே பண்ணி விடு. ஓகே. ஒரு வாட்டி நல்லா ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் மீதி எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். மைக்கு மாட்டி இருக்கிறதுனால அந்த சவுண்டு வந்து கேட்க மாட்டேங்குது, ஹெட்ஃபோன் ஜாக் மாதிரி. ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இங்கே எதாவது எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா எண்டில் இந்த வீடியோ ப்ளே ஆகும் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். இந்த வீடியோட எண்டில் இந்த வீடியோ ப்ளே ஆகும்னு சொல்லு. ஓகே. அப்புறம் இந்த வீடியோட எண்டில் இந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். அந்த பயம் இருக்கட்டும். அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்து பிரைட்னஸ்ஸு கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் உங்களால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். டிண்ட்டு ஷார்ப்னஸ்ஸு ரொம்ப முக்கியம். இப்படி பண்ணி க்ரீனை ப்ளூ ஆக்கிட்டியே. க்ரீன் வந்து அப்படியே ப்ளூ ஆகிடுச்சு. காப்பி அடிக்கிறேன், காப்பி கேட். இதை பற்றி நான் கண்டிப்பாக ஓகே. அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த சைடில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது. அப்புறம் இங்கே யூடியூப்பில் டேரெக்டாக ஷேர் பண்ணுறது, ஃபேஸ்புக்கில், அப்புறம் அதர் அவுட்புட் ஆப்ஷன்ஸ், அப்புறம் ப்ராஜெக்ட் சைபர் லிங்க் க்ளவுடில் கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் டு கேலரி ஒரு SD கார்டு நான் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் என்னன்னு தெரியுமா உனக்கு? அப்புறம் நீங்கள் ஃபுல் HD 1080p பண்ண முடியாது, ஏன்னா அது ப்ரீமியம். அப்புறம் HD 720p SD 360p அதெல்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த 360p சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ப்ரொடியூஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ரிப்பேரிங் அப்படின்னு வரும். இது ஒவ்வொன்றா ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ பவர் டைரக்டர் அப்ளிகேஷனை நாம் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். மறக்காம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னொன்று இதில் வாட்டர் மார்க் வரும், அதை கேன்சல் பண்ணுறதுக்கான வீடியோ ஏதாவது ட்ரிக்கி இருந்துச்சு அப்படின்னா அதை நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்புறம் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறது
அங்கே கூட போயிடுச்சு. அப்புறம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபைல் மேனேஜர் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது யூடியூப் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு பார்ப்போம்.